ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சனிப்பெயர்ச்சி பலன்கள் பற்றி பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா? அதில் ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கிற சனி மற்ற 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்களை தரப்போகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நட்சத்திரமாக பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். அடுத்து அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ரேவதியில் இருக்கிற சனி என்ன செய்ய போகிறார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இவங்க அலப்பறை இருக்குல்ல, அது தாங்கவே முடியாது. இந்த ஒரு வருட காலமும் சனி ரேவதியில் இருக்கிற ஒரு வருட காலமும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் நாங்கள் பெரிய ஆள், எனக்கு தான் அப்படி தெரியும், எனக்கு அது தெரியும், எனக்கு இது தெரியும், நான் அதை சாதிச்சிருவேன், நான் இதை சாதிச்சிருவேன், அப்படி பண்ணுவேன், இப்படி பண்ணுவேன், அப்படி தான் பேசுவாங்க. ஓகேங்களா? ஆனால் அவங்களால பெருசாக ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் பேச்சு மட்டும் குறையே இல்லாமல் வரும் ஃப்ரெண்ட்ஸ். சனி அவங்களுக்கு அந்த திறனை தான், அதாவது இல்லாததை இருக்கிற மாதிரி காட்டுற அந்த திறனை தான் சனி கொடுப்பார். அதனால் பல இடங்கள்லையும் உங்களுக்கு பிரச்சனைகள் தான் காத்துட்ருக்குமோ தவிர ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லவே முடியாது. அதாவது சனி திருமணம் நடத்தி வைப்பாரா அப்படின்னு கேட்டால் கட்டாயம் திருமணம் நடத்தி வைப்பார். ஆனால் படித்த ஒரு பொண்ணாவோ, இல்லை நல்ல ஒரு வசதியான குடும்பத்து பொண்ணாவோ, இல்லை வேலைக்கு போய் நிறைய சம்பாரித்து கொடுக்குற பொண்ணாவோ தரமாட்டார். சாதாரணமாக ஒரு பொண்ணு அப்படி தான் கொடுப்பார். ஓகேங்களா? அதாவது வீட்டு வேலைகள்லாம் செஞ்சுட்டு குளிச்சு கூட ட்ரெஸ் பண்ணாமல் சாயந்தரம் ஹஸ்பண்ட் வர்ற நேரத்துக்கு போய் குளித்தா போதும் அப்படின்ற மாதிரி அப்படியே வீட்டை கசகசன்னு வச்சுட்டு தானும் கசகசன்னு இருக்க மாதிரி ஒரு சாதாரண ஒரு பொண்ணாக தான் அமைச்சு கொடுப்பார். அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும், சரி இன்னும் கொஞ்சம் யோசித்து பண்ணியிருக்கணுமோ அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி ஒரு அமைப்பை தான் சனி கொடுக்குறாரு ஃப்ரெண்ட்ஸ் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு. அஸ்வினி காதலர்களுக்கு திருமணமாகுமான்னு கேட்டிங்கன்னா, அவங்க இப்போ காதலிக்க ஆரம்பிக்கல, இல்லை முன்னாடியே காதலிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த நேரத்தை பொறுத்து அவங்களுக்கு நல்ல திருமண வாழ்க்கை அமையும். முக்கியமாக சொல்கிறது இதுதான். அதாவது தேவையில்லாத உறவுகளை ஏற்படுத்திக்கிறவங்க, வீட்டில் சொல்ல முடியாத, அப்பா அம்மா கிட்ட சொல்ல முடியாத, தான் பெற்ற குழந்தைங்களுக்கு தெரியக்கூடாத, மனைவிக்கு சொல்லக்கூடாத உறவுகளையெல்லாம் ஏற்படுத்திக்கிறாங்க, இல்லை சின்ன வீடெல்லாம் வச்சுக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி ஆட்கள் அது தானாக நடக்கும். ஏன்னா அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு பாகிஸ்தானத்தில் வரனால தேவையில்லாத பிரச்சனைகளையெல்லாம் அள்ளி கொடுப்பார். அதனால் ரொம்ப ரொம்ப கவனம். ஆனாலும் உங்களுக்கு எங்கேயும் திட்டலாம் கிடைக்காது. மனைவி கூட சரி தொலைதுன்னு உங்களை மன்னிச்சிடுவாங்க. அதே போல் உங்களை நம்பி அந்த பொண்ணும் உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சாங்க ஏற்கனவே, என்ன இப்படி ஏமாற்றிட்டீங்க அப்படின்னு ஒரு 10 நிமிஷம் உட்காந்து அழுதுட்டு அப்புறம் காஃபி கொடுமான்னு கேட்டிங்கன்னா கண்ணை தொடச்சிட்டு காஃபி போட போயிடுவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு எல்லாருமே ஃபேவராக இருப்பாங்க. இதில் பெண்களும் விதிவிலக்கல்ல, பெண்களுக்கும் இது இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க, இல்லைனா குடும்பங்களில் பிரச்சனை ஏற்படும். குழந்தை பாக்கியம் உண்டா? சூப்பராக இருக்குங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. கட்டாயம் உங்களுக்கு அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு கட்டாயம் குழந்தை கிடைச்சிரும். குழந்தைங்க படிப்பெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, குழந்தைங்க மட்டும் இல்லை, பெரியவங்களும் இப்போ படிக்காமல் இருக்கிறது தான் நல்லது. அவங்களுக்கு படிப்பு மண்டையில் ஏறாது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் படிக்காமல் இருக்கிறது நல்லது. குடும்பங்களுக்குள்ளே பிரச்சனை ஏற்படுமா? அப்பா அம்மா, கூட பிறந்தவங்க, மனைவி, குழந்தைங்க, உற்றார் உறவினர், ஃப்ரெண்ட்ஸு, கொலீக்ஸு, முதலாளிகள், நம்மக்கிட்ட வர்ற கிளையண்ட்ஸு, அவங்க கூடயெல்லாம் பிரச்சனை ஆகுமா அப்படின்னா பிரச்சனையே ஆகாது. ஒரு பிரச்சனையும் ஆகாது. நீங்கள் ஏதாவது பண்ணாதான பிரச்சனையாகிறதுக்கு நீங்கள் தான் எதுவுமே பண்ண மாட்டீங்களே, பேசாமல் இருந்துப்பீங்க. ஸோ நீங்கள் உண்டு, உங்கள் ஃபோன் உண்டு, உங்கள் பெட் உண்டு, அல்லது ஜாபுக்கு போனீங்கன்னா அங்கே உங்கள் சேர் உண்டு, அவ்வளவு தான் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. அதனால் மூளையெல்லாம் யூஸ் பண்ணவே மாட்டீங்க. இந்த டைமில் மூளையை பெட்டியில் போட்டு அமுக்கி எங்கேயாவது லாக்கரில் வச்சுருவீங்க. அதனால் அது உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் பாட்டுக்கு இருப்பீங்க. அது பாட்டுக்கு ஏதோ வேலை செய்கிறதுக்கு பணம் வந்துட்டுருக்கோம், ஜாலியாக சாப்பிட்டு நிம்மதியாக தூங்கிட்டு இருப்பீங்க. அதனால் பெருசாக உங்களுக்கு குடும்பத்துக்குள்ளே பெரிய பிரச்சனைகள் எதுவுமே வராது. இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுருவீங்க. வெளிநாட்டு யோகம் உண்டா? சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்குது. முதலே எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா சனி ரேவதிக்குள்ளே போனதுமே நீங்கள் கிளம்பி போயிடலாம். அல்லது ஒன்றுமே பண்ணாமல் இருக்கீங்க, இனிமேல் தான் எல்லாம் ரெடி பண்ண போனீங்கன்னா நீங்கள் அவ்வளோ முனைப்பெடுத்து பண்ண மாட்டீங்க. ஸோ முதலே பண்ணி வச்சவங்கெல்லாம் கிளம்பி போயிடுவாங்க. இனிமேல் தான் பண்ணணும் அப்படின்னு இந்த வருஷ கடைசியில் நான் போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்கெல்லாம் மோஸ்ட்லி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்காது.
ஆரோக்கியம் எப்படி இருக்கும்? ஆரோக்கியம் சூப்பராக இருக்கும். ஒரே ஒரு பிரச்சனை மட்டும்தான், உங்களுடைய மூதாதையர்களுடைய வியாதி, அவங்களுக்கு என்னென்ன ஆரோக்கிய குறைபாடு இருந்துச்சோ அது உங்களுக்கு வரும், அவ்வளோதானே தவிர உங்களுக்கு புதுசாக எதுவும் வராது. மூதாதையருக்கு நல்லா இருந்துச்சு, அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லாமல் இருந்தாங்க, உங்கள் அப்பா அம்மா தாத்தா பாட்டி, ஸோ உங்களுக்கு எதுவும் வராது. அதனால் அவங்களுக்கு ஏதாவது இருக்கான்னு மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. மற்றபடி வேறு எந்த வெளி வியாதியும் உங்களுக்கு பக்கத்தில் கூட வராது. ஓகேங்க, மிக சிறப்பாக சொல்லிட்டீங்க. எங்களுக்கு என் வேலை எப்படி இருக்கும், என் தொழில் எப்படி இருக்கும், வேலை கிடைக்குமா, அப்புறம் பதவி உயர்வெல்லாம் கிடைக்குமா, நான் கடன் வாங்கலாமா அப்படியெல்லாம் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. தயவு செஞ்சு முக்கியமான ஒரு விஷயம், கடன் மட்டும் இந்த நேரத்தில் வாங்கிடாதீங்க. அது உங்களால் திருப்பி கட்ட கூட முடியாது, அவ்வளோ ஒரு பிரச்சனையை கொடுத்துரும். வேலை வாய்ப்பு, இப்போ வேலை தேடிட்டு இருக்கவங்க நீங்களே அங்கே கரெக்டாக போய் நிற்க மாட்டீங்க இன்டர்வியூக்கெல்லாம், அதனால் உங்களுக்கு அதனால் வேலை கிடைக்காது, அடுத்தவங்கனால இல்லை, உங்களாலேயே உங்களுக்கு வேலை சரியாக அமையாது. அதே மாதிரி இந்த நேரத்தில் பதவி உயர்வு அதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க, இப்போதைக்கு கிடைக்காது, இந்த வருஷம் கிடைக்காது. அதே மாதிரி தொழிலும் சரி வியாபாரமும் சரி கொஞ்சம் டல்லாக தான் போகும் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப கடன்னு சூப்பராலாம் போகாது, டல்லாக தான் போகும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, அடுத்த வருஷம் சரி பண்ணிடலாம். ஓகே, எனக்கு அதிர்ஷ்டம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதிர்ஷ்டம் சாமி கும்பிட்றதுல இருக்குது, ஊர் சுற்றுறதுல இருக்குது, நல்லா சாப்பிட்றதுல இருக்குது, திருமணம் பண்ணிக்கிறதுல இருக்குது, குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுல இருக்குது. அந்த மாதிரி அகம் சார்ந்த விஷயங்களில் அதிர்ஷ்டம் சிறப்பாக இருக்குது. ஆனால் புறம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை தான் ஆகும். ரெண்டாவது கையில் பணம் இல்லாததுனால கொஞ்சம் அதிக டென்ஷனும் ஆகும். ஆனாலும் அது உங்களை சுற்றி இருக்கவங்க தான் அந்த டென்ஷன் அனுபவிப்பாங்க, உங்கள் மனைவி குழந்தைங்க அப்பா அம்மா அவங்க தானே தவிர உங்களுக்கு அந்த டென்ஷன் பெருசாக வராது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஜாலியாக இருந்துப்பீங்க, புரியுதா? அதனால் நல்லா இருப்பீங்க, என்ஜாய் பண்ணிவிட்டு இருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.